ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லோகேஸ்வரி சிம்பு பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே வேலைக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அது எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஏதாவது திருத்தங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அதை நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதோட வெப்சைட் அட்ரஸ் rrbapply.gov.in இது தாங்க. இந்த மாதிரி தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை பாருங்கள். இதுக்கு கீழே ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஆதார் வச்சு ஓப்பன் பண்ணுறதுனா லாகின் வித் ஆதார் கொடுங்க. அதில் ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. கீழே ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு லாகின் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்ககிட்ட ஆதார் வச்சு ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னாலும் லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் இருக்குல்ல, உங்களோட ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கொடுத்துருங்க. நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேம் ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லாகின் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? இதில் நம்ம அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாடிஃபைன் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எது கரெக்ஷன் பண்ண முடியும், எது கரெக்ஷன் பண்ண முடியாதுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுக்கு 250 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் ஐ எம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களோட நீங்கள் மேரிடாக சிங்கிளாக அப்படின்ற டீட்டெயில்ஸில் ஏதாவது தப்பு கொடுத்துருந்தீங்கன்னா அதையும் சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரிலிஜன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மதர் டங் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட நேம், ஃபாதர் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க, ஜெண்டர் கொடுத்துருப்பீங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்குல்ல, இதுவும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், இது எது வேணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை மாடிஃபை பண்ணினாலும் நீங்கள் ஒரு 250 இதுக்குள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும். 250 நீங்கள் பே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உங்களோட கரெக்ஷன்ஸ் ஓகே ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.